ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சிறடி காசி ரசிகர்களை கவர்ந்து ஒரு சந்தோஷ செய்தியானது இப்போ பரவிட்டுருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக அந்த பதிவில் நம்ம பார்ப்போம். நீங்கள் இனிமேல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற வியூவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முத்து மீனா பணத்தை ஏமாத்தினவங்களை தேடுற வேலைகளில் ஈடுபடுறாங்க. ஸோ அது குறித்த காட்சிகள் தான் இப்போ போகுது. ஸோ அதே மாதிரி அந்த இடத்துல அவங்களுக்கு பூ ஆர்டரும் பார்த்திங்கன்னா மீனா அவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ விஜயா மீனாவை வழக்கம் போல் வறுத்தெடுக்கிறாங்க. ஸோ அது கடைசியில் அவங்களுக்கே நோஸ் கட்டாக முடியுது. ஸோ இது குறித்த எபிசோடுகள் தான் இப்போ போயிட்டுருக்கு. கதையில் இதை தவிர்த்து ஏதாவது மாற்றம் வருமா, ரோகிணி எப்படியாச்சும் நல்லா மாட்டிக்கிற மாதிரி ஏதாவது சீக்வன்ஸ் வருமா அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த நிலையில் தான் சீரியலில் ஒரு சூப்பரான என்ட்ரி ஆக இருக்குது அப்படிங்கிற தகவலானது வெளியாகி இருக்குது. சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு தொடர் தான் தெய்வமகள். ஸோ இதில் வினோதினியோட கணவராக நடித்தவங்க தான் கணேஷ். ஸோ இவங்க தான் சீரியலில் என்ட்ரியாக இருக்காங்க அப்படிங்கிற தகவலானது வெளியாகி இருக்குது. விஜய் அவங்களோட தோழியான பார்வதி அவங்களோட கணேஷ் இருக்க புகைப்படங்கள் பார்த்திங்கன்னா இப்போ வெளியாகிருச்சு. ஸோ இதை பார்த்தோன்னே சிறடி காசிய ஃபேன்ஸ் எல்லாம் செம ஹாப்பி ஆகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பார்வதியோட மகனாக இவர் என்ட்ரி கொடுக்க இருக்காரா, இல்லை ரோகிணியோட அப்பாவாக இது வரப்போகிறாரா அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ ரசிகர்களோட மனசில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன கெஸ் பண்ணுறீங்க? உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள். இவரோட என்ட்ரிக்கு அப்புறம் இன்னும் செம ஜாலியாக சிறடி காசி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்ப்பு வேறு லெவலில் எகிரி இருக்குது. இவரோட கேரக்டர் என்ன அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.